நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே. இம்மட்டுமாய் அப்பா அம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஒரு பிரசன்னத்தை நாங்கள் உணர்வோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவுக்காய் நன்றி. இதோ இந்த நாளில நாங்கள் அப்பா ரோமர் 10ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து அப்பா 4 முதலாய் நாங்கள் தியானிக்க போற வார்த்தைகளை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. நீங்க எங்களுக்கு இடைப்படுங்க. நீங்க நல்ல ஒரு சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்தில் நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து அப்பா உமது ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்ல பாக்குறோமே. கர்த்தாவே, நீங்க எங்கள் மத்தியில வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறோம். அடிமையில முற்றிலுமா தாழ்த்து ஏசுநாதனால பிதாவே, ஆமென். நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ரோமர் 10ஆம் அதிகாரத்துல அந்த முதல் 2-3 வசனங்களை நாம் தியானித்தோம். பவுலினுடைய வைராக்கியத்தை குறிச்சு பார்த்தோம். அதாவது இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது என்று ரொம்ப வேதனையோடு, ஒரு வாஞ்சியோடு, ஒரு வைராக்கியத்தோடு அவர் சொல்லுகிறதை பார்த்தோம். ஆனா இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்தோம். அவர்கள் சுயநீதியை மேற்கொண்டவர்கள், தேவ நீதி அல்ல, சுயநீதியை அவர்கள் தேடுகிறவர்கள் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலே 4வது வசனத்துல நம்ம தியானிக்க போகுது. இந்த 4வது வசனத்தின் அடிப்படையில விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக. அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவன் நீதி அடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒன்றை க்ளோஸ் பண்ணணும். ஒன்னு முடிக்கும் பொழுதுதான் இன்னொன்னு திறக்கும். இப்போ நியாய பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணானது. இப்போ நியாய பிரமாணத்தை கர்த்தர் க்ளோஸ் பண்ணாதான் சுயாதீன பிரமாணத்தினுடைய காரியங்கள் வெளிப்படும். இப்ப பாத்தீங்க சொன்னாக்கா இயேசு கிறிஸ்து கூட இப்ப இந்த சபை காலத்தை க்ளோஸ் பண்ணாதான் மறுபடியும் ஒரு நியாய பிரமாணம் ஒரு 7 வருஷம் பெண்டிங் இருக்கு. தானியேலுக்கு சொன்ன மாதிரி அந்த 70 வாரங்களில 69 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு வாரம் பெண்டிங்ல இருக்கு. அந்த பெண்டிங் ஒரு வாரத்தை இப்போ நிறைவேற்ற வேண்டும் என்றால் குறுக்க புறஜாதிகளாகி நமக்கு ஒரு கிருபை பாராட்டுகிறார். அதாவது காட்டு ஒலிவ மரமா இருக்கிற நம்மை ஒலிவ மரமாகி நல்ல ஒலிவ மரத்துல அவர் இணைத்து இருக்கிறார். யூதர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்லாக்கி நமக்கு ஒரு கிருபையினாலே நமக்கு புறஜாதிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி வாய்ப்பு கொடுத்ததினாலே நம்ம இடையிலே புகுந்திருக்கிறோம். அதனால் அந்த நியாய பிரமாணமானது அந்த இடத்துல அங்க 69 வாரத்தோடு இருந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அந்த நியாயப்பிரமாண காலம் தான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலமும் நியாயப்பிரமாணம் தான். அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி சிலுவையிலே அதை முடிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை முடிச்சிட்டு நமக்கு ஒரு புதிய பிரமாணத்தை திறந்து வச்சார். அது அன்பின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம். அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, இந்த சபை காலத்தை நமக்கு கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். சுயாதீனம், கிருபை, அதே போல அன்பின் பிரமாணம், இதெல்லாம் சபைக்குரியது. இப்ப மறுபடியும் அது க்ளோஸ் ஆக போகிறது. அந்த க்ளோஸ் ஆகிற காலத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துருக்கோம். கடைசி காலம். கடைசி காலம்னா உலகத்துக்கு அல்ல, சபைக்கு கடைசி காலம். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு அல்ல. உலகம் இன்னும் இருக்கும். இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனாக்கா கூட உலகமானது சபை எடுத்துக்கொண்ட பிறகு அதுக்கு பிறகு 1007 வருஷங்கள் இருக்கும். ஆகவே இந்த உலகம் அழியாது. உலகத்தில் இருக்கிற சபை மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும், ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படும். அதனால நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகம் அழிவுக்கு உட்படாது, பாடுகளுக்கு உட்படும். ஆகவே இந்த சபையானது சுயாதீன பிரமாணத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த சுயாதீன பிரமாணம் யார் கொண்டு வந்தது என்றால் கிறிஸ்து. அதுதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி. இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாய், நீதிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை முடிவா இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அதை நிறைவேற்றவே வந்தேன். அதை நிறைவேற்றி அதை க்ளோஸ் பண்றாரு. அதாவது மிக அழகான ஒரு வசனம் உண்டு எபிரேயர்ல. மரண சாசனத்தை எழுதினவரே அந்த மரண சாசனத்தை அதை அவர் என்ன செய்யறார், கிழித்து போடும்படியாய், அதாவது அதை அழித்து போடும்படியாய் அந்த வசனத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கும்படியே அந்த மரண சாசனத்துக்கு அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம்.
அதாவது விதி எழுதினவரே அந்த விதியை ரூல் வந்து மாத்த முடியாது. அதாவது நான் எழுதினதே ராஜாக்களுடைய சட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா எழுதினதே அகாஸ்வேர் கூட சொல்வார் எஸ்தர் ராஜாதி கிட்ட, நான் எழுதினதுதான். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. உடனே என்ன செய்யறாங்க, அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற மறுபடியும் ஒரு முத்திர மோதிரம் முதகாய்க்கு கொடுத்து அந்த சட்டங்களை திருத்தி எழுதும்படிக்கு மறுபடியும் லெட்டர்ஸ் விரைந்தோடு போகிற அந்த தூதர்கள் மூலம், அலுவலகக்காரர்கள் மூலம், தூதர்கள் மூலம் அவர் என்ன செய்யற அனுப்பி வைக்கிறார், செய்தி அனுப்பி வச்சு எல்லா யூதர்களையும் காப்பாற்றுவதற்கு மறுபடியும் ஒரு சாசனத்தை எழுதுறாங்க. அப்ப ஒரு சாசனம் க்ளோஸ் ஆகணும்னா இன்னொரு சாசனம் வரணும், ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படணும். அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கிளியர் பண்ணி அதை முடிச்சு வெற்றிகரமா முடிச்சு நான் அதை நிறைவேற்றிட்டேன். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்தது யாருன்னா அவர்தான், அந்த கட்டளை கொடுத்தது அவர்தான். ஆனா அந்த கட்டளையை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதை சரியாக கடைபிடிக்கவில்லை. அந்த கட்டளைகள் அவர்களை வந்து மீறுதலுக்கு உட்படுத்தி விட்டது. எப்படி என்றால் அந்த நியாயப்பிரமாணமானது பாவத்தை அறிகிற அறிவை மட்டும் கொடுத்தது. அதாவது ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறபடி பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படும். இது வந்து என்னன்னா ஒரு லூப் ஹோல்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லூப் ஹோல். அதாவது வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி அவங்க கண்டுபிடிச்சினாங்க. எப்படின்னா நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, அதாவது தவறு செய்தவன் ஒரு ஆட்டை பலியிட வேண்டும். உடனே அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா தப்பு செஞ்சுட்டு ஒரு ஆட்டை பலி பண்ணிட்டாங்க, மட்டும் பலி செலுத்திட்டா போதும், உடனே நம்ம தப்பு செய்யலாம். அப்ப அது மீறுதலுக்கு உட்பட்ட ஒரு காரியமா மாறி போச்சு. நியாயப்பிரமாணத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள். அதாவது பாவத்துக்கு பரிகார பலியாக மட்டும்தான் அதை பார்த்தார்களே தவிர ஒரு முழு பரிசுத்தம் அவர்களிடத்தில் வரவில்லை. அதுதான் நியாயப்பிரமாணத்துல அவர்கள் கண்ட ஒரு என்ன சொல்றது மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். அப்போ ரோமர் 3:31 அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். அப்படியானா அந்த சட்டங்கள்லாம் வேஸ்டா? அந்த சட்டங்கள் நல்லது, அது கர்த்தரிடத்தில் வந்தவைகள், கர்த்தர் சொல்லிதான் மோசே எழுதினார். நியாயப்பிரமாணத்தின் 613 திருச்சட்டங்களும் நியாயப்பிரமாணங்களும் அது வந்து என்னன்னா கர்த்தர் சொல்லி எழுதினவைகள். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் வந்து அவர் சொல்ல சொல்ல மோசே எழுதினவைகள். கர்த்தர் வந்து கைப்பட எழுதினது என்னன்னா அது வந்து 10 கட்டளைகள். கர்த்தர் கைப்பட எழுதினது 10 கட்டளைகள். இந்த திருச்சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய நியாயப்பிரமாணங்கள் எழுதினது யாருன்னா மோசே. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதுல வேதத்தில் பார்க்கும்போது நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். 613ல 365 நம்ம வருஷ கணக்கு ஞாபகம் வச்சுங்க. 365 கட்டளைகள் செய்யக்கூடாதவை. நோ நோ நோ, நீ செய்யக்கூடாது, டோன்ட் அப்படின்ற மாதிரியான காரியங்கள். அடுத்து 248 செய்யக்கூடியவை, அதெல்லாம் வந்து செய்யுது. அப்போ செய்யக்கூடிய காரியங்கள். இந்த 613ல நம்ம வருஷங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடாதவைகளை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த காரியங்களை அதுல சொல்லப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணத்துல. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம அவமாக்கவில்லை, அந்த நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். அப்ப செய்யக்கூடாதவை செய்யக்கூடிய இது இந்த அறிவை கொடுக்கிறது, அது சட்டமாக நமக்கு அறிவை கொடுக்கிறது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் என்னன்னா பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 15 சொல்லப்படுது, நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல பாவம் பெருகிடுச்சு. அந்த பாவம் பெருகும் பொழுது என்ன ஆகுது, அந்த இடத்துல தேவ கோபாக்கினை வருது. இந்த நியாயப்பிரமாணம் இல்லைன்னா மீறுதல் இல்ல. அதாவது இந்த நியாயப்பிரமாணம் ஒண்ணு வந்ததுனால்தான் இது தப்பு, செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, இது தவறு, இது சரி அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. அப்போ ரோமர் 5:20 சொல்லுது, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமா பெறுகிறது. அப்போ மீறுதல் பெருகும்படிக்குன்னா என்னது, அந்த நியாயப்பிரமாணம் வந்ததுனால என்ன செய்யணும், ஜனங்க துளிர் விட்டாங்க, அத என்ன கொழுத்து போயிட்டாங்கன்ற சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜனங்க என்ன செய்தாங்க, இந்த சட்டத்திட்டம் வந்த பிறகு
இது செஞ்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரி தங்களுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு திருப்தி அடைஞ்சு மீறுதல் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பாவம் இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபையும் வரமும் இருந்தது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் என்னன்னா பரிசுத்தமாகவில்லை. ஒரு முழு பரிசுத்தம் கிடைக்கவில்லை. கர்த்தர் எதிர்பார்த்த பரிசுத்தம் அவர்கள்ட்ட கிடைக்கல. அதனால அந்த நியாயப்பிரமாணம் ஒரு முற்று பெறாத ஒரு நிலையில இருந்துச்சு. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்தவரே அதை நிறைவேற்றி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு புது பிரமாணத்தை, ஒரு புது உடன்படிக்கை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 14 நீங்கள் நியாய பிரமாணத்தை கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த நியாய பிரமாணத்தை அவர் க்ளோஸ் பண்றாரு. இந்த இடத்துல பாருங்க, 4வது வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். ஏன் க்ளோஸ் பண்றாரு பாருங்க, ஏன் முடிவா இருக்கிறாரு? அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, கிருபைக்கு நாம் கீழ்பட்டவர்கள், நம் தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டவர்கள், நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய சுத்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை நம்மை பற்றி கொள்ள வேண்டுமானால் நியாய பிரமாணம் க்ளோஸ் ஆயிட்டு இன்னைக்கு நான் ஒன்னு விசுவாசித்தா போதும், ஏசு கிறிஸ்து மட்டும் நம்பினா போதும், ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நான் சுத்தமாவேன்ற நான் விசுவாசித்தா போதும், அந்த ரத்தம் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அந்த ரத்தம் நான் மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு என்ன செய்யறது, ஒரு பலனை கொடுக்கிறது. அதனால்தான் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பாருங்க, ரோமர் 7:4 சொல்ற, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். அப்போ நியாய பிரமாணம் கொடுத்த அந்த ஃப்ரீடத்தை நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு நீங்க செத்து போயிட்டீங்க. அந்த ஃப்ரீடத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிருந்தீங்க இவ்வளவு நாள், அதுக்கெல்லாம் நீங்க செத்து போயிட்டு இப்ப நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாறுறீங்க. எதனாலனா, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்ற ஒரு வேறொருவருக்கு. அப்போ தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறிட்டோம். அப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் என்றால் கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசம் செய்ய ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுங்க, என்னென்ன ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நமக்குள்ள வருதுன்னு பாருங்க. நான் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்க என்ன நடக்குது, நான் நியாயப்பிரமாணத்துக்கு சாகும் பொழுது அந்த ஃப்ரீடத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. அந்த காரியத்தை நான் எனக்கு வேண்டாம், அது வேண்டான்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்துவை பற்று விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுது, அதுதான் இந்த 4வது வசனம் சொல்றது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி. அப்போ நான் இயேசுவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல நான் வரும் பொழுது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. தப்பு பண்ண பலி செலுத்தா போதும். தப்பு பண்ணிட்டாக்கா நம்ம ஒரு புறா கொஞ்சம் நம்ம பலி கொடுத்துட்டா போதும். தப்பு பண்ணிட்டாக்கா நம்ம காலை மட்டும் பலி செலுத்திட்டா போதும். உடனே நம்ம தப்பு செய்யலாம். அப்ப அது மீறுதலுக்கு உட்பட்ட ஒரு காரியமா மாறி போச்சு. நியாயப்பிரமாணத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள். அதாவது பாவத்துக்கு பரிகார பலியாக மட்டும்தான் அதை பார்த்தார்களே தவிர ஒரு முழு பரிசுத்தம் அவர்களிடத்தில் வரவில்லை. அதுதான் நியாயப்பிரமாணத்துல அவர்கள் கண்ட ஒரு என்ன சொல்றது, மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். அப்போ ரோமர் 3:31, அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். அப்படியானா அந்த சட்டங்கள்லாம் வேஸ்டா? அந்த சட்டங்கள் நல்லது, அது கர்த்தரிடத்தில் வந்தவைகள். கர்த்தர் சொல்லிதான் மோசே எழுதினார். நியாயப்பிரமாணத்தின் 613 திருச்சட்டங்களும் நியாயப்பிரமாணங்களும் அது என்னன்னா கர்த்தர் சொல்லி எழுதினவைகள். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அவர் சொல்ல சொல்ல மோசே எழுதினவைகள். கர்த்தர் கைப்பட எழுதினது என்னன்னா அது 10 கட்டளைகள். கர்த்தர் கைப்பட எழுதினது 10 கட்டளைகள். இந்த திருச்சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய நியாய பிரமாணங்கள் எழுதினது யாருன்னா மோசே. அப்போ இந்த நியாய பிரமாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா
அதுல வேதத்தில் பார்க்கும்போது நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். 613ல 365 நம்ம வருஷ கணக்கு ஞாபகம் வச்சுங்க. 365 கட்டளைகள் செய்யக்கூடாதவை. நோ நோ நோ, நீ செய்யக்கூடாது, டோன்ட் அப்படின்ற மாதிரியான காரியங்கள். அடுத்து 248 செய்யக்கூடியவை, அதெல்லாம் செய். அப்போ செய்யக்கூடிய காரியங்கள். இந்த 613ல நம்ம வருஷங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடாதவைகளை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த காரியங்களை அதுல சொல்லப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணத்துல. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம அவமாக்கவில்லை, அந்த நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம். அப்ப செய்யக்கூடாதவை செய்யக்கூடிய இது இந்த அறிவை கொடுக்கிறது, அது சட்டமாக நமக்கு அறிவை கொடுக்கிறது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் என்னன்னா பாருங்க, ரோமர் 4:15 சொல்லப்படுது, நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல பாவம் பெருகிடுச்சு. அந்த பாவம் பெருகும் பொழுது என்னாவது, அந்த இடத்துல தேவ கோபாக்கினை வருது. இந்த நியாயப்பிரமாணம் இல்லைன்னா மீறுதல் இல்ல. அதாவது இந்த நியாயப்பிரமாணம் ஒண்ணு வந்ததுனால்தான் இது தப்பு, செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, இது தவறு, இது சரி அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. அப்போ ரோமர் 5:20 சொல்லுது, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமா பெறுகிறது. அப்போ மீறுதல் பெருகும்படிக்குன்னா என்னது, அந்த நியாயப்பிரமாணம் வந்ததுனால என்ன செய்யணும், ஜனங்க துளிர் விட்டாங்க. அத என்ன கொழுத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜனங்க என்ன செய்தாங்க, இந்த சட்டத்திட்டம் வந்த பிறகு இது செஞ்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரி தங்களுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு திருப்தி அடைஞ்சு மீறுதல் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பாவம் இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபையும் வரமும் இருந்தது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் என்னன்னா பரிசுத்தமாகவில்லை, ஒரு முழு பரிசுத்தம் கிடைக்கவில்லை. கர்த்தர் எதிர்பார்த்த பரிசுத்தம் அவர்கள்ட்ட கிடைக்கல. அதனால அந்த நியாயப்பிரமாணம் ஒரு முற்று பெறாத ஒரு நிலையில இருந்துச்சு. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே அதை நிறைவேற்றி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு புது பிரமாணத்தை, ஒரு புது உடன்படிக்கை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ரோமர் 6:14 நீங்கள் நியாய பிரமாணத்தை கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த நியாய பிரமாணத்தை அவர் க்ளோஸ் பண்றாரு. இந்த இடத்துல பாருங்க, 4வது வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். ஏன் க்ளோஸ் பண்றாரு பாருங்க, ஏன் முடிவா இருக்கிறாரு? அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, கிருபைக்கு நாம் கீழ்பட்டவர்கள், நம் தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டவர்கள், நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய சுத்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை நம்மை பற்றி கொள்ள வேண்டுமானால் நியாய பிரமாணம் க்ளோஸ் ஆயிட்டு இன்னைக்கு நான் ஒண்ணு விசுவாசித்தா போதும், ஏசு கிறிஸ்து மட்டும் நம்பினா போதும், ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நான் சுத்தமாவேன்ற நான் விசுவாசித்தா போதும், அந்த ரத்தம் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அந்த ரத்தம் நான் மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு என்ன செய்யறது, ஒரு பலனை கொடுக்கிறது. அதனால்தான் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பாருங்க, ரோமர் 7:4 சொல்ற, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். அப்போ நியாய பிரமாணம் கொடுத்த அந்த ஃப்ரீடத்தை நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு நீங்க செத்து போயிட்டீங்க. அந்த ஃப்ரீடத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிருந்தீங்க இவ்வளவு நாள், அதுக்கெல்லாம் நீங்க செத்து போயிட்டு இப்ப நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாறுறீங்க. எதனாலனா, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்ற ஒரு வேறொருவருக்கு. அப்போ தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறிட்டோம். அப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் என்றால் கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசம் செய்ய ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுங்க, என்னென்ன ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நமக்குள்ள வருதுன்னு பாருங்க. நான்
கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்க என்ன நடக்குது? நான் நியாயப்பிரமாணத்துக்கு சாகும் பொழுது அந்த ஃப்ரீடத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. அந்த காரியத்தை நான் எனக்கு வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்துவை பற்று விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுது, அதுதான் இந்த 4வது வசனம் சொல்றது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி. அப்போ நான் இயேசுவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல நான் வரும் பொழுது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெளிவாகும். அதுல சொல்லப்படுது, நான் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அங்க சில விஷயங்கள் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திலே நான் கழுவப்படுகிறேன், என் பாவங்கள்லாம் கழுவப்படுகிறது. ஒன்று. 2வது, அந்த இடத்துல பாவம் கழுவப்படுகிற வேளையிலே நான் ஒரு புது பிறப்பு அடைகிறேன், புது சிருஷ்டியாய் மாறுகிறேன். இது 2வது காரியம். அந்த புது சிருஷ்டியாய் மாறும் பொழுது எனக்கு ஒரு அட்மிஷன் கார்டு விழுது. அதுதான் முத்திரை, பரிசுத்தாவி என்ற முத்திரை விழுது. இப்போ நான் நிறைய அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கிறது பாருங்க. நான் என்ன செய்யறேன்? கழுவப்படுகிறேன், புது சிருஷ்டி அடைகிறேன், அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுகிறேன், புது பிறப்பு அடைகிறேன். 3வது, எனக்கு ஒரு பரலோகத்துல ஒரு அட்மிஷன் கார்டு, ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்படுது. பரிசுத்தாவை பெற்ற உடனே அட்மிஷன் கார்டு கிடைச்சிடுது எனக்கு பரலோகத்துல. அததான் நாம நிலைநிறுத்த வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், முடிவு பரியந்தம். அப்போ முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நான் ரட்சிப்புக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் கீப் அப் பண்ணணும். இந்த விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கிறிஸ்து என்னும் வேறு உடையவர்களாகி அவருக்குரியவர்களா மாறிட்டீங்க. கிறிஸ்து அவனா, கிறிஸ்து அவளா அப்படி மாறிட்டீங்க. அப்படி மாறும் பொழுது தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்து விட்டீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி நீங்களும் அந்த சுதந்திரமா அந்த கட்டளைகளை பயன்படுத்துகிற அந்த சுவாபத்துக்கு மறித்தவர்கள். ஏன்னா பலி கொடுக்கிற வேலை இனி இல்லை. எபிரேயர்ல சொல்ற மாதிரி இனி ஒரு பலி கொடுக்காதபடிக்கு தேவன் என்ன செய்யறாரு? அடுத்தடுத்து பலி செலுத்த கூடாதபடி ஒரே பலியா இயேசு கிறிஸ்து மரித்ததுனால அவரை நம்பினா போதும், விசுவாசித்தா போதும். அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறோம். ஆமேன். எவ்வளவு அற்புதமான காரியம் பாரு, சிம்பிளா மாற்றிட்டார் பாருங்க. பழைய காலத்துல தப்பு செஞ்சு எத்தனையோ காலமாட்ட பலிட்டாங்க. இப்பெல்லாம் ஒரு மாடு ஆடு வாங்கினா முடியுமா? ஒரு ஆட்டை வாங்கினா 10,000, ஒரு மாடு வாங்கினா 50,000 லோன் போட்டுதான் வாங்கணும். நம்ம செஞ்ச பாவங்களுக்கு எத்தனை மாடு வாங்குறது, எத்தனை ஆட்டை வாங்குறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அருமையான கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே தேவன் என்ன செய்யறாரு? நமக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு சாகடிச்சிட்டு இனி பலி செலுத்தாத, அவங்கள போல பலி செலுத்துற வேலை இல்ல, நீ நம்பினா போதும், உன் மனசார நீ பாவமணி கேட்டு நம்பினா போதும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற ரோமர் 7:12, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். அது நல்ல விஷயம், பரிசுத்தம் உள்ளது. கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாய் இருக்கிறது, அது நல்ல விஷயம்தான். ஆனா என்ன சொல்றது? 7வது வசனம் சொல்றது, ரோமர் 7:7, ஆகையில் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமா? பாவம் அல்ல. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. அப்ப நியாயப்பிரமாணம் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்குது. இதுதான் பாவம், இதுதான் நியாயம் அப்படின்னு நமக்கு சொல்லி தருது. மற்றபடி அறியல. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாம இருந்தா இச்சை என்பது பாவம் என்று நமக்கு தெரியாது. இச்சை என்பது பாவம் என்பது நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கர்த்தர் தான் தேவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விக்கிரகம் எல்லாம் வேண்டான்னு சொல்றது, அந்த விக்கிரகத்தின் காரியங்களை சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது எதுன்னா நியாயப்பிரமாணம். அப்படியானால் ரோமர் 8:3-4 வசனங்கள் பார்க்கும்போது, அதே பணியில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். நல்லா தெரிஞ்சுங்க, எவ்வளவு அழகா சொல்லப்படுது. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். அப்போ மாம்ச பலவீனத்தினாலே இந்த நியாய பிரமாணத்தை மனுஷர்கள் எப்படி இருந்தாங்க? தங்க இஷ்டப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுது உண்டு, நாசரேத்தூர்ல நல்லது வருமோ
ஏன்னா நாசரேத்து எருசலேம் பக்கத்துல இருக்கிற ஊரு. இயேசு கிறிஸ்து நாசரேத்தரோடு வளர்ந்தாரு. ஏன்னா நாசரேத்து ஊரு பாவம் செஞ்ச ஊரு, பாவம் நிறைஞ்ச ஊரு. ஏன்னா எருசலேம் போறவங்க எல்லாம் நைட் நாசரேத்துல தான் தங்குவாங்க. அப்படி தங்கும் போது அங்க விபச்சாரம், வேசிதனம் எல்லாம் செய்யறாங்க. ஏன்? துணிகரம். அடுத்த நாள் போயிட்டு ஒரு ஆட்டை கொடுத்துடலாமே, அடுத்த நாள் போயிட்டு ஒரு மாட்டை கொடுத்துடலாமே பலி. அந்த நாள்ல பாவம் செஞ்சுட்டு அடுத்த நாள் போய் துணிகரமா செய்வாங்க. அதனால்தான் வேதப்பாரர்கள் பரிசேயர்களா சொல்லுவாங்க, நாசரேத்திலிருந்து நல்லது வருமா? அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பாவமான உலகத்திலேயே தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார். அதனால்தான் எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல சொல்ல மத்தியில அவர் என்ன சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் முன்மாதிரியா இருக்கிறார். அப்போ நமக்காக அவர் சோதிக்கப்பட்ட அந்த நிலையில அவர் எல்லா விதத்திலும் முன்மாதிரியா நமக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்ப நமக்காகவே அவர் எல்லா விதத்திலையும் இந்த உலகம் பாவமான உலகம்தான், இந்த உலகத்துல தான் நம்ம வாழணும். அதனால நமக்கு முன்மாதிரி அவர் என்ன செய்யறாரு? நாசரேத்துல வாழ்ந்துட்டு போயிட்டாரு. பாவமான தேசம், அது சுத்தி பாம்பே மாதிரி விபச்சாரமான ஏரியா தான். ஆனா அந்த ஏரியாவில அவர் வாழ்ந்தார். அந்த இடத்துலதான் அவங்க வீடு இருந்துச்சு, அங்கதான் வளர்ந்தாரு. நல்ல வாலிப வயசு. அதுவும் உன்னத பாட்டுல சொன்னாக்கா அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவருடைய அழக வர்ணிக்கும் போது வெண்மை பெண்கள்லாம் விட்டுருப்பாங்களா? எல்லா சோதனையும் தான் வந்தது, எல்லா பிரச்சனையும் தான் வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அதையும் ஜெயம் எடுத்து அவர் நமக்காக அவர் பரிசுத்தமாய் தன்னை கடைசி காத்து கொண்டார் பாருங்க. அதனால சொல்லப்படுது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 3-4 வரைக்கும். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, பாவத்தை எப்படின்னா மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்ப நல்லா பாருங்க, எவ்வளவு அழகா தெளிவா ஆண்டவர் விளக்குறார் பாருங்க. அப்ப தன்னுடைய குமாரனை, அதாவது பலவீனமா இருக்கிற அந்த நியாயப்பிரமாணம், மாம்சத்தினால பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு மனுஷரால அது செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனுஷகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பாவ மாம்சத்தின் சாயலா இருந்த அவரை அது ஜெயம் எடுக்க வச்சார். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அதை ஜெயிச்சு முடிச்சு அதை வெற்றிகரமா நிறைவேற்றி எல்லா நியாய பிரமாணத்தை கம்ப்ளீட் பண்ண ஒரே ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்து இருந்தார். அதாவது நியாய பிரமாணத்தை முழுசா நிறைவேற்றினவங்க யாருமே இல்லை. முழுசா கம்ப்ளீட் பண்ணி வெற்றிகரமா முடிச்சவங்க யாரும் இல்லை. பவுல் கூட பிரமாணத்துல நிறைவாய் இருந்தவர்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இருந்தாலும் இயேசுவை போல என்று சொல்லி பார்க்கும்போது உண்மையிலுமே அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். ஏன்னா நியாய பிரமாணத்தின்படிதான் அவர் நடந்து கர்த்தருக்கு விரோதமாக தான் ஸ்தேவான்லாம் தப்பு செஞ்சாங்க சொல்லிதான் கல்லுலாம் எறிவார். அதுல கூட நியாய பிரமாணத்துல ஒன்றுன்ற மாதிரி அவர் கருதி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் நடந்தாருன்ட்டு அவர் சொல்வார். ஆக இப்படி அவர் எல்லா விதத்திலும் நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தார் என்று நம்ம பாக்குறோம். ஆக இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களை விட டாப் மோஸ்ட் அவர் நியாய பிரமாணத்தை கம்ப்ளீட்டா நிறைவேற்றின ஒரு மனுஷனாக இந்த பூமியில வாழ்ந்தார். அதனால பாருங்க, ரோமர் 7:14 பாவம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதுதான். ஆனா நானும் மாம்சத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். நான் மாம்சத்துல இருக்கிறதுனால இந்த நியாய பிரமாணத்தை என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி முடிச்சார். அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவு அது அக்கிரமங்களின் நிமித்தம் கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? வெயிட் பண்ணிட்டே இருக்குது. யாராவது கிடைப்பாங்களா? இந்த நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட் பண்ணி இதை ஜெயம் எடுக்கிறது யாராவது கிடைப்பாங்களா? அது வெயிட் பண்ணி வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி, அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி என்று சொன்னா நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து வரும் வரைக்கும் இது அக்கிரமத்தின் நிமித்தம் கூட்டப்பட்டு ஒவ்வொரு தடையும் பலி செலுத்தி அந்த நியாயப்பிரமாணமானது எப்படி இருந்துச்சுன்னா, அக்கிரமத்தை கூட்டி அந்த இடம், அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா வருஷந்தோறும் பலிகளின் எண்ணிக்கை அதிகமாகவே போயிட்டே இருந்தது.
அப்போ தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே, அந்த மத்தியஸ்தன் யாருன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையிலே இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு முடிவு கொண்டு வாப்பா, இந்த பலிகளின் திரட்சி எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏசாயால சொல்வார், இந்த பலிகளின் திரட்சி எனக்கு அருவருப்பா இருக்கிறது. அப்போ பலி செலுத்தி ஜனங்க தான் பாவத்துக்கு பலி செலுத்து. கர்த்தர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார் இந்த ஜனங்க கிட்ட. பலிகளின் திரட்சி எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்போ இத பாருங்க, அதனாலதான் கலாத்தியர்ல பார்க்கும் பொழுது, ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு எதிராக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் காவல் பண்ணப்பட்டு கொண்டிருந்தோம். அப்போ இந்த விசுவாசன்ற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அடைப்புக்குள்ள இருந்தோம். அதுல இருந்து வெளிவர முடியல, எப்படியாவது வெளிவர முடியுமா என்றெல்லாம் ஒரு சூழ்நிலை. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஒரு வாத்தியார் மாதிரி அது நமக்கு கைட் பண்ணிச்சு. விசுவாசம் வந்த பிறகு நம்ம உபாத்தியத்துக்கு கீழானவர்கள் அல்ல. அதாவது இப்போ எங்கிட்ட எல்லாம் கூட நிறைய பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்போ டீச்சர்னு கூப்பிட்டாங்க, இப்போ எப்படி கூப்பிடுறாங்கன்னா அக்கான்னு கூப்பிடுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஆன்டின்னு கூப்பிடுறாங்க. அப்போ என்னன்னா அந்த டேர்ம்ஸ் மாறி போச்சு பாருங்க. டீச்சர்ன்ற உரிமை அந்த நாட்கள்ல, அப்போ உபாத்தியர், அப்போ அங்க வாத்தியாரு, அந்த நேரத்தில் டீச்சர். ஆனா இப்போ என்னன்னா ஆன்டி, சிஸ்டர், அப்போ அக்கா, இப்படி எப்படி இருக்கிறீங்கக்கா அப்படின்னு கேக்குறாங்க. வழியில ஒரு போலீஸ் ஒரு பெண் பஸ்ல பாக்கும் போது, அப்போ அந்த பிள்ளை என்ன பார்த்து, அக்கா நல்லா இருக்கிறீங்களான்னு. என்னடா அது அக்கா நல்லா இருக்கிறீங்களான்ட்டு பார்த்தா போலீஸ் ட்ரெஸ் போட்டுருச்சு. எப்படிமா நல்லா இருக்கிறீங்களான்னா, நான் உங்ககிட்ட 5th படிச்சேன் மிஸ் அப்படின்ற. அப்புறமா மிஸ்ன்னு சொன்னா. அப்ப பாருங்க, முதல்ல தொடங்கும் போது என்னது அக்கா. அப்போ என்னன்னா உபாத்தியத்துக்கு கீழ்ப்படினும் அவசியம் இல்ல கடைசி வரைக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு என்னன்னா அவங்களுடைய ஸ்டேஜ் மாறிடுது. அப்போ எப்பவுமே கடைசி வரைக்கும் வாத்தியாராவே இருக்கிறது இல்ல. அவங்க ஒரு ஃப்ரெண்டா மாறிடுறாங்க, அல்லது வேற ஒரு பொசிஷனுக்கு மாறிடுறாங்க, ஒரு சிஸ்டரா மாறிடுறாங்க. அந்த மாதிரிதான். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லும்போது நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு வாத்தியார் மாதிரி, இது தப்பு இது சரி அப்படி கரெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஆனா விசுவாசம் வந்த பிறகு அந்த வாத்தியார் வேலை என்ன தேவையில்லை. இப்ப விசுவாசத்துக்கு வந்த பிறகு இயேசு கிறிஸ்து நமக்கு கைட் பண்ணிடுறாரு. அந்த விசுவாசத்துக்குள்ள எல்லாமே அடக்கமாயிடுது. அவர் நமக்கு தன்னுடைய வார்த்தைகள் வழியாக, வசனத்தின் வழியாக நமக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்ப மத்திய 5ஆம் அதிகாரம் 17-18 பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானம் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு எல்லாம் நிறைவேறுமாலும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்ல. அப்போ அது கம்ப்ளீட்டா நிறைவேற்றின பிறகுதான் ஆண்டவர் அதை முடித்தார் என்று பார்க்க. அப்ப இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். எப்போ முடிச்சாரு? இது எல்லாம் நிறைவேற்றிதான் அவர் முடிச்சார். யோவான் 1:17 சொல்லும்போது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. அதனால சகோதரி, நீங்கள் இவர் மூலமாய் உங்களுக்கு உண்டாகும் பாவமன்னிப்பு, இது நியாயப்பிரமாணத்துல எதெல்லாம் விடுதலையாகி நீதிமானா மாற முடியாம இருக்குதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்புனால நமக்கு விடுதலை கிடைக்குது. அப்போ இயேசு என்ற பேரிலேயே விடுதலை கொடுக்கிறவராய், மீட்பராய், ரட்சகராய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதா இருக்கிறது அருமையானவர்களே. அதனால்தான் வேதத்துல ஏசாயால சொல்லும் பொழுது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லுது. அப்போ நியாய பிரமாணத்தினால் அக்கிரமங்கள் நீக்கப்பட்டதா என்றால் அக்கிரமங்கள் கூட்டப்பட்டது. வேதம் சொல்றது அக்கிரமங்கள் கூட்டப்பட்டது. அங்க நியாய பிரமாணத்தில் அந்த அக்கிரமங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? நம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, நாம ஆண்டவருக்குள்ள நம்ம வருத்தப்படும் போது, வேதனைப்படும் போது, தம்முடைய பாவங்களுக்காக வருத்தப்படுவது, நீ பலி செலுத்த வேண்டாம், நீ கண்ணீரோடு வருத்தப்படும் பொழுது, என் தாசனாகி நீதிபர தம்மை பற்றும் அறிவினால், அவரை பற்றி அறிகிற அறிவினால், அவர் எனக்கு நேசராயிருக்கிறார், எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார், அவர் எனக்காக இந்த பூமியில கடந்து வந்திருக்கிறார், அவரை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அவரை
குறித்து அறிகிற அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இனி யாரும் சுமக்க வேண்டியதில்லை. ஒரு ஆடு சுமக்க வேண்டாம், ஒரு காளமாடு சுமக்க வேண்டாம். கர்த்தரே சுமக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதனால பாருங்க, கலாத்தியர் 3:24 சொல்லும் பொழுது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய், ஒரு வாத்தியார் மாதிரி இருக்கிறது. அதனால்தான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இயேசு பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இந்த 2ஆம் கூடாரத்துல பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யறாரு, ரத்தத்தோட பிரவேசிப்பார். அப்போ அவர் என்ன செய்யறாரு, தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு அப்புறமா அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த 2வது கூடாரத்துல போயிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அவர்கள் ஜனங்களுக்கு அந்த தேவனுடைய சன்னிதானத்துல தெளிப்பார். அப்போ 1ஆம் கூடாரத்தில் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் வெளிப்படவில்லை என்று பரிசுத்தாவியான தெளிவுபடுத்துறார். அப்ப அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுற ஒரு ஒப்பனையா இருக்கிறது. இப்போ நம்மை காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனையும் நம்மள பூர்ணப்படுத்துறது இல்லை. ஆனா இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு கிறிஸ்துவானவர் மூலமாய் பிரதான ஆசாரியர் அவர் வெளிப்பட்டதுனாலே அவருக்குள்ளாகவே எல்லாமே அடங்கிச்சு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே அவரே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருந்து நித்தியத்துக்கும் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே, அதாவது வெள்ளாட்டு கடா இளங்கால இவைகளின் ரத்தத்தினால வேண்டாம், என்னுடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றார், தன்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த பரிசுத்த ஸ்தலம் பிதாவினுடைய ஸ்தலத்துல போயிட்டு அந்த ரத்தத்தை காட்டுறார். அதனால வெளிப்படுத்தின விசேஷத்தை 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 6வது வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்றாரு, தேவன் இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்போ தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்குன்னா அவருடைய ரத்தம் என்னன்னா காயங்கள் ஆறும் இல்லை. ஏன்னா இப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 வசனத்துல வாசித்தீங்கன்னா தெரியும், நம்ம சத்தியத்தை அறிந்து நம்ம மனப்பூர்வமாய் தவறு செய்யும் பொழுது அங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க, அந்த வசனம் ரொம்ப பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க பலி வேறொரு பலி இனிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோட எதிர்பார்ப்பதும் விரோதிகளை பற்றி கோபாக்கினுமே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லும் பொழுது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமையை ருசி பார்த்து பரிசுத்தாவை பெற்று தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இங்க பாருங்க, மறுபடியும் சிலுவையில அறைகிறோம். அதனாலதான் இன்றைக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. வேதத்துல தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார் என்றால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் மீண்டும் மீண்டும் அவரை சிலுவையில அறைந்து கொண்டிருப்பதனால் அவர் இன்னும் காயங்கள் ஆறாமலே அவருடைய ரத்தம் வழிந்தோடுகிறதாவே இருக்கிறது. அவர் எல்லா ரத்தத்தையும் இந்த பூமியில சிந்திட்டார். இருந்தாலும் அவருடைய ரத்தம் இந்த பூமி முழுவதும் காணப்படுது. அவருடைய காயங்கள் இன்னும் ஆற்றப்படவில்லை. அந்த காயங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது, பச்சை காயங்களா இருக்கிறது. அவர் மறுபடியும் சிலுவையில அறையும் பொழுது அந்த வேதனை ஆத்தும வருத்தத்தின் பலனாய் வேதனையாகவே அவர் காணப்படுறார். இப்ப சரீரத்துல பாடுகளை பட்டுட்டாரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில. ஆனா இப்ப பரலோகத்துல அவருடைய உள்ளங்கள் கிழிக்கப்படுகிறது, உள்ளம் கிழிக்கப்படுகிறது. அவருடைய சரீரத்துல அந்த காயங்கள் வடு ஆறலனாலும் அந்த ஆத்துமாவானது வருத்தத்தின் பலனை அடைகிறது. அருமையானவர்களே, நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 5வது வசனம் பார்க்கும்போது, மோசே நியாய பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷ இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். அப்போ லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுவோம், ஆகையால் என் கட்டளைகளை என் நியாயங்களை கை கொள்ள கடவீர்கள், அவைகள் செய்கிறோம் எவனும் அவைகளால் பிழைப்பான்னு சொல்லிட்டு மோசே எழுதியிருக்கிறார். அப்போ அவருடைய நியாய பிரமாணம்
யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அதன்படி செய்கிற மனுஷர்கள், நீதி நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மனுஷர்கள்லாம் அந்த நாட்களை தப்பிக்கப்பட்டார்கள், பிழைக்கப்பட்டார்கள். ஆனாலும் முழுசா ஒரு விமோச்சனை இல்லை. எசேக்கியேல் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்கள் அவைகளின்படி நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களில் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன். இரண்டகம் பண்ணுதல், அதாவது ரெண்டு ரெட்டநாக்கு மாதிரி, ஒண்ணு செய்யற மாதிரியும் சொல்றது, செய்யாத மாதிரி, இரண்டகம். அதாவது ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிற ஒரு காரியம் பாருங்க. அதே நேரத்துல எசேக்கியேல் சொல்லும்போது, ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமா எழுப்பினார்கள். என் கட்டளைகளின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானோ? அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை கை கொண்டு அவைகளில் செய்யாமல் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாகி போட்டார்கள். அந்த ஓய்வு நாளும் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு என்று அந்த ஓய்வு நாளை ஆசிரிக்கவில்லை. அப்போ மோசே நியாய பிரமாணத்தில் ஆகும் நீதி குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகள் பிழைப்பான் என்று எழுதுதான். நிஜமாவே அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, கட்டளைகளை பாதி செஞ்சு பாதி செய்யல. அதனாலதான் இரண்டகம் பண்ணுதல், அதாவது பாதி வேஷம் போடுறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுக்கிட்டு கர்த்தருக்கும் வேஷம் போடுறது, உலகத்துக்கும் வேஷம் போடுறது. அவங்க வேலையும் அவங்க செஞ்சுக்கிறது, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பலி மட்டும் செலுத்துறது. அப்போ என்னன்னா ரெண்டகம் பண்ணுதல், கர்த்தருக்கு ரெண்டகம் பண்ணுகிற காரியம். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். ஆண்டு தெளிவாக சொல்றாரு, அந்த நியாய பிரமாணத்தை நீ செஞ்சினா கரெக்டா நீ பிழைச்சுன்னு போவ, உனக்கு ஆசீர்வாதம் இருந்துதான் இருக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த கட்டளைகளின்படி செய்யாதனால் அவர்கள் மரணத்துக்கு ஏதுவாக மாறினார்கள். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கட்டேன். ரோமர்ல எழுதும் போது அது மரணத்துக்கு ஏதுவா இருந்தது. அந்த கட்டளைகளை அவர்கள் ஒன்று மீறும் பொழுது, நான் தான் சொன்னேன், நியாய பிரமாணம் சொல்லும் பொழுது அந்த முழுசா கம்ப்ளீட்டா நிறைவேற்றும் பொழுதுதான் அதுல ஒரு ஆசீர்வாதம். எல்லா கட்டளைகளையும் நம்ம நிறைவேற்ற முடியாத பொழுது அந்த கட்டளைகள், ஒரு கட்டளையே அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் ஆயிடுது. அப்போ அது என்னன்னா, அவனை மறுபடியும் முன்னிருந்து வா, தொடக்கத்துல இருந்தே வா அப்படின்ற மாதிரி, தொடக்கத்துல இருந்தே நீ ஃபாலோ பண்ண செய்யுன்ற மாதிரி, நீ மறுபடியும் தொடங்கு, உன் வேலை மறுபடியும் தொடங்குன்ற மாதிரி அந்த நியாய பிரமாணமானது அவர்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்பதில்லை. அது மரணத்துக்கு ஏதுவாய் மாறுகிறது. அவர்களை மரணத்துக்கு ஏதுவாக தேவ கோபாக்கணைக்கு உட்படுத்துகிறது. ஆகவே இது ஒரு நிறைவில்லாத ஒரு நிலையில இருந்தது. அதனால பாருங்க, மோசே சொல்லும் பொழுது இவைகளால் பிழைப்பான் தான் நான் சொல்லி இருக்கிறேன். மோசே எழுதி கொடுத்த இந்த சட்டத்திட்டன்படி அவர்கள் பிழைப்பார்கள் தான் எழுதி இருக்கிறது. பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார்? இப்போ எல்லாருமே இத கம்ப்ளீட்டா கீழ்ப்படிய செய்கிறவன் யார் என்று வேதத்துல அது சொல்லப்படுது. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இதை சமுத்திரத்திலிருந்து கொண்டு வருகிறவன் யார்? அது சமுத்திரத்துக்கு அப்புறத்துல உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்று நம்ம சொல்லப்படுது. அருமையானவர்களே, இந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய நற்செய்தி பவுல் இந்த வார்த்தையை, இது மோசே சொன்ன வார்த்தை. இது யார் வானத்திலிருந்து இதை கொண்டு வர முடியும்? யார் மேல ஏற முடியும்? இதற்கான பதில் யாரை கொண்டு வர முடியும்? இதெல்லாம் மோசே சொன்னது. அதை பவுல் கையாளுகிறத பாக்குறோம். ஏறத்தாழ கிமு 1400 வருஷம் பிறகு மோசேனுடைய அந்த சட்ட காரியங்களை அவர் இந்த இடத்துல தேவ ஆவியான பவுல் மூலமா இங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னு சொன்னா, இதுல பார்க்கும் பொழுது நான் என்று உனக்கு விதிக்கிற உபாகம் 30வது அதிகாரத்தை சொல்லும் பொழுது 11:14 நான் என்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. ஆண்டவர் ஒரு வார்த்தை தெளிவுபடுத்துறார். நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்த சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாய் அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல.
நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்படியாய் அந்த வார்த்தை நமக்கு நெருக்கத்துல கொண்டு வருகிறது எது அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? நீதிமொழிகள் 30:4 சொல்லும்போது வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கையில அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்துல கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகள் எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னன்னா, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரே பதில். நமக்கு சமீபத்தில் இருக்கிற வார்த்தையா இருக்கிறவரும் அவரே, பரலோகத்துக்கு ஏறுகிறவரும் அவரே, இறங்குகிறவரும் அவரே. அதனாலதான் எபேசியர்ல சொல்லும்போது 4:8 பாத்தீங்கன்னா, ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கு. ஏறினார் என்பதனால அதுக்கு முன்னாடி பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேல உன்னதத்தில் ஏறினவராயிருக்கிறார். அப்போ இறங்கினவர் என்பவர் யாரு? வானத்திலிருந்து இறங்கினவர் யார்? அவர்தான் இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்த ஜீவ அப்பம். நமக்கு வானத்து மன்னாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ அப்பமா இறங்கி வந்தார். நம்முடைய ஆத்மீக போஜனமா இறங்கி வந்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இறங்கினவரே ஏறினார். அப்ப இறங்கினவர் தான் ஏற முடியும். அப்ப இந்த இடத்துல சொல்லும்போது விசுவாசத்தினாலாக நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்தில் ஏறுகிறவங்க. அப்ப இறங்குகிறவரும் அவரே, ஏறுகிறவரும் அவரே. அப்ப இறங்கினவர் எப்படி இறங்குகிறார்? நமக்கு வானத்து மன்னாவா இறங்குகிறார், ஜீவ அப்பமா இறங்குகிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி இறங்குகிறார். அப்போ அந்த நாட்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் இறப்பினும் பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்று பிழைப்பான். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அது ஒரு தேவ நீதியாய் மாறுகிறது. அது எல்லார் மேல பலிக்கிறதாய் மாறுகிறது. அருமையானவர்களே, அப்படியாக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது வேதம் சொல்லுகிற ரோமர் 9 நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதி. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம சுய நீதியை உடையவர்களாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன அப்படின்ட்டு அவரையே முழுசா நம்பும் பொழுது நாம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் இருக்கிறோம். அவரே நமக்கு இந்த பூமியில இறங்கினவராய் இருக்கிறார், அவரே ஏறினவராய் இருக்கிறார், அவரே நமக்கு மகிமின் பிரகாசமாய் இருக்கிறார், அவரே தேவனுடைய சொரூபமாய் இருக்கிறார். அவராலே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அவரே உன்னதத்தில் இருக்கிற மகத்துவம் உள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவாயை தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டாக்கினது போல இந்த உலக ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்க்கிற வேளையில நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறி நாம் இந்த உலகத்தின் அழிவுக்கு தப்பித்துக் கொள்கிறோம். அதுதான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அன்றர் சொல்றாரு, விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அப்ப இந்த நாளில கூட இந்த சத்தியத்தோட நம்ம நிறுத்திக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து 7வது வசனத்திலிருந்து நம்ம தியானிப்போம். இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த காரியங்களை, நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம், அதனால் நமக்கு கிடைக்கிற நீதி, அவர் நமக்காக இறங்கி வந்தார், நமக்கு ஜீவனை கொடுத்தார், அவரை நாம் விசுவாசிக்கும் நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம் என்ற சத்தியங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை இழக்காமல் இந்த கிருபையின் பிரமாணத்தை நாம் பற்றி கொண்டு அவர் வரும் வரைக்கும் அவர் நடுவானத்துல மத்திய ஆகாயத்துல ரகசியமாய் இந்த சபையை அழைத்து போக சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் வரைக்கும் முடிவு வரை இந்த நிலைத்திருப்போம். அந்த ரட்சிப்பை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கு நல்ல பிதாவே, இந்த சத்தியத்தின்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே,
ஆமென்.